தெரியாது இதுல. குட், I'm பேட், எக்ஸலண்ட் எவ்வளவு வார்த்தை பெர்ஃபெக்ட் இருக்கு. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒரு I am கனிஷ்கா interested in sir, that. in that, In that. in that, சூப்பர் சூப்பர் I am involved in this. involved, சூப்பர். ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ஐ involved in this. எம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் I am instead of that. Of that, I'm instant of that. வலியுறுத்துகிறேன், அதை நான் வலியுறுத்துகிறேன். I am instead for that. Insist for that. இன்சிஸ்டன்ட். Oh, sorry. I'm insistent for that, sir. நோ, About that. இன்சிஸ்டுக்கு தான் வரும், இன்சிஸ்டன்ட்க்கு தான் வரும். I'm டிபெண்ட் instant from that, sir. From that. டிபெண்ட்க்கு தான் வரும், டிபெண்டன்ட்க்கு தான் வரும், இன்சிஸ்டுக்கு தான் வரும், இன்சிஸ்டன்ட்க்கு தான் On வரும். that. யா, நாலுத்துக்குமே அதான். அது மீனிங்கே பாருங்க. இன்சிஸ்ட் பண்றேன், டிபெண்ட் பண்றேன், கன்சிஸ்ட் எப்படி வந்து பாருங்க, எல்லாத்துக்கும் ஆன். Now I am 62 keen. Kanishka. I am keen. I'm keen at doing. No. கீன் வந்தாலே இதான் வரும். நல்ல Keen, perfect. Sir. இல்ல sharp sir. eager. I'm keen for doing, sir. eagerக்கு ஃபார், கீனுக்கு என்ன? Keen of doing. கீன் 2 letters. I'm keen. I'm keen. I'm keen in doing. கீன் I'm keen at doing, sir. எப்பயுமே On பாருங்க, doing. On. நோட் பண்ணிக்கங்க. கீன் ஆன், Sir, keen meaning என்ன, sir? Keen means நான் ரொம்ப குறியா இருக்கேன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. குறியா இருக்கேன், free-ஆ இருக்கிற. Okay, okay, sir. குறியா இருக்கேன். அவனுக்கு வேணும், அவனுக்கு கட்டாயமா அது வேணுங்கிறது தான். டெஸ்பரேட் மாதிரி தான். ஆனா கீன் வந்து ரொம்ப கூர்மையா பாக்குறது, அது வேணுங்கிறது முடிவு பண்ணிக்கிறது. ஐ எம் நோன், ராமன். I'm known about that. நோ, About that. No, I'm known. எனக்கு அது தெரியும். நான் அதுக்கு பேர் போனவன். ஐ எம் நோன். I am known. I am famous for that. I am known for that. Known. Known. For that. Yes, sir. I'm known for that. I'm famous for that. நான் அதுக்கு பேர் போனவன். என்கிட்டயே சொல்றியா, மீனுக்கே நீச்சல் கத்து கொடுக்குறீங்களா அப்படிம்பாங்கல்ல, அது ஐ எம் நோன் ஃபார் தட். எனக்கு தெரியும் அப்படின்னு. இல்ல, நான் தெரியப்படுகிறேன், நான் அறியப்படுகிறேன். அப்போ பாசிவ் வாய்ஸ். எனக்கு தெரியும்ல, என்ன எல்லாருக்கும் இதை வச்சுதான் தெரியும். ரைட், நான் அதுல ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி. ஃபேமஸ். I'm not famous for that tennis. பும்ரா, பும்ரா தெரியும், ஃபாஸ்ட் பவுலர். அவர்தான் பும்ரா, உலகத்திலே லீடிங் ஃபாஸ்ட் பவுலர். Yes, sir. Actually, best bowler, sir. Actually, ரைட். dangerous fast bowler. I am mad on him. ஓ மேட்னா I'm mad at him, sir. At him. அமெரிக்கனைஸ்ட். ஐ எம் ஆங்கிரி அட் ஹிம்னு யூகேல சொல்லுவாங்க. அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன் மேட் அட் ஹிம். அவன் மேல கோவமா இருக்கேன். கேர்ஃபுல் கனிஷ்கா, தப்பு பண்ண கூடாது இதுல எல்லாம். Okay. Mad at him. I am married to her. வெரி குட். I'm married to her. வித்து போடுவாங்க, வித்து போட கூடாது. I am nervous dash it. I'm nervous to it. நோ, முன்னாடியே சொல்லிருக்கேன் நானு. கனெக்ட் பண்ணுங்க. I am nervous of it. நோ, I'm nervous about it, sir. about it. இது மாதிரி வரும்போது கன்சர்ட், அத பத்தி நர்வஸ், ஆன்ஷியஸ், ஒரீடு, எவ்வளவு வார்த்தை வரும்போது பாருங்க. this is about it. I am notorious. ஓ, அப்ப இந்த வார்த்தை நீங்க படிக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி. I am notorious. I am That- notorious. இழிவான, ஃபேமஸ். இழிவான, sir. ஃபேமஸ்னா பிரசித்தி பெற்றல்ல, புகழ் வாய்ந்த. Yes, sir. ஆப்போசிட் இழிவான, நோட்டோரியஸ். Notorious. Yes. Okay. பெரிய கிரிமினல் நோட்டோரியஸ், பெரிய கிரிமினல். I am notorious about that. ஓ, ஃபேமஸ், நோன், பாப்புலர். I am notorious in that, sir. நோ, ஃபேமஸ்க்கு என்ன வருதோ அதான் வருங்க. இது ஆப்போசிட், அவ்வளவுதான். I am famous. ஃபேமஸ் நோட்ஸ். Notorious for that. I am notorious for that. At. I am famous at. நோ, கனிஷ்கா உங்க நோட்ஸ் எடுங்க. ஃபேமஸ் ஆல்ரெடி இருக்குது. Oh, on that. I am notorious on that. ராமன் கரெக்டா சொல்லிட்டாரு. ஆனா நோட்ஸ் எடுக்க சொன்னீங்க, ஏன்னா அவங்க எழுதிருக்காங்க. ஆமா சார், on. ஃபேமஸ்னா ஆன்ல, ஃபேமஸ்னா ஃபார். போடலாமா, பார்க்கலாமா? இங்க பார்க்கலாம். இருங்க ஸ்கிரீன்ல நம்ம இப்பதானே ஃபில் பண்ணோம். Oh, for. 48, 47.
for famous for ஏன் மாத்தி எழுதிட்டீங்களா? இல்ல இல்ல சார் நீங்க ஃபார் கரெக்டா தான் சார் எழுதியிருக்கேன். ஓகே, நோட்டோரியஸ்க்கும் ஃபார் தான், ஃபேமஸுக்கும் ஃபார் தான், பாப்புலருக்கும் ஃபார் தான், நோனுக்கும் ஃபார் தான். நீங்க இது கத்துக்கிறதுனால எவ்வளவு இது உங்களுக்கு அந்த குரூப் வேர்ட்ஸ் எப்படி தெரியுது பாருங்க. ரொம்ப ராமன் 68. I am open on that. No. I am open for that, sir. No. I am open at that. Are you open dash to that? I am open dash to About that. I am open for that, sir. I am open for I that. am open with that. No, with Yes, sir. வார்த்தையை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா வார்த்தையும் சொல்றீங்க I am பாத்தீங்களா? open in that. Two letters. இன் வராது. உங்களால முடியும் சொல்லுங்க. ஓபன். Are you open to do this? Are you open to discuss? I am open to. Yeah. I am open to that. I am open to that. 16. I am Kanishka. I am pleased dash the result. முன்னாடி பார்த்திருக்கோம். உங்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க, உடனே அடிக்கலாம். ப்ளீஸ்க்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் தயவு செய்து, இன்னொரு அர்த்தம் சந்தோஷம். Oh. டிலைட்டடுக்கு போட்டிருப்பீங்க பாருங்க, அதே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். டிலைட்டடுக்கு பதில் இந்த வார்த்தை, அவ்வளவுதான். நோட்ஸ் With the result. இதெல்லாம் நீங்க The லெட்டர் result. Yes. அபிஷியலா லெட்டர் எழுதுறப்ப, கம்யூனிகேட் பண்றப்பெல்லாம் அழகா யூஸ் பண்ணலாம். நீங்க நோட்ஸ் எடுக்கணும், ஸ்லோ டவுன் பண்றதுக்கு ரெடியா இருக்கா? நீங்க ரொம்ப நேரம் ஆகாது. அந்த ரெண்டு வார்த்தை தானே போட போறீங்க இல்லையா? அட்ஜெக்டிவ் காலம், ப்ரிபோசிஷன் காலம். நீங்க ஃபுல்லா கூட எழுத போறது இல்லை. அதனால நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். I am prone ப்ரோன் dash errors. உட்படுறது புரியுதா? உட்படுறதுன்னா தெரியுமா ராமன்? உட்படுறது Something உட்படுறது, ஆட்படுறது. உட்பட்டவன். I am prone to, the human being is prone to errors. நான் errorsல உட்படுறதுன்னா என்னன்னா, தப்பு எனக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். யானைக்கும் அடி சறுக்கும், எல்லாருக்குமே I am prone at error, sir. நோ. ப்ரோன்னு வந்துட்டாலே in நோ. நீங்க ட்ரை பண்ணுங்க. I am prone for error, sir. இல்ல, நீங்க லிசனிங்கும் வேணும். I am prone on errors. நோ. I think about. All human beings are prone dash errors. அதுல நானும் ஒரு ஆள். மனிதனாலே தவறு இழைக்கிறது இயல்பு. Or With error, sir. Two letters. I am at prone. Two letters. No, not at. I am prone to error, sir. To prone to errors. நீங்க இன்னும் படிக்க வர்றப்ப அந்த வார்த்தை வர்றப்ப அழகா அடுத்தது டூ வரும். அதனால ஈஸியா ரெகனைஸ் பண்ணுவீங்க, வா அப்படின்னு. அதனாலதான் புத்தகம் படிக்கிறதும், நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்களை கேட்கறதும், லிசன் பண்றதும் முக்கியம். Yes, Raman 71. I am protected to her. No. I am protected. I am protected நான் for her. From her. Protecting வந்தாலே From her. I am protected from her. Kanishka 72. I am present at the meeting. Super. எழுதிக்கிங்க present at the meeting. Super. Present at the conference. ஒரு சின்ன குரூப் மீட் பண்ணுச்சுன்னா, ரைட், அதுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் மீட்டிங், அட் த மீட்டிங், கான்ஃபரன்ஸ் அட் த கான்ஃபரன்ஸ், இது மாதிரி சின்ன குரூப் மீட் பண்றப்பெல்லாம் அட்டுன்னு தான் போடணும். வெரி குட், வெரி குட், சூப்பர். கனிஷ்கா அகைன் 73. I am proficient dash English. இதுக்கு முன்னாடி வந்திருக்கு At English. இல்ல, ஃப்ளூயன்ட்னு வந்தது, ப்ரொஃபிஷியன்ட் வந்தது. ஃப்ளூயன்ட். Okay, I am proficient in English. I am proficient. அட்டு வரும். ப்ரொஃபிஷியன்ட், ஃப்ளூயன்சிக்கெல்லாம் வந்து இது வரும். ஓவரால் இதை பிடிக்கிறது. Prohibited. Now Raman 74. I am prohibited at that, sir. Oh, prohibited வந்து இந்த From that. wow, From that. very good. I am prohibited from that. நோட் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க. எழுதுனா ஒர்த், எழுதுறது ஒர்த். ஏன்னா திருப்பி நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். I am proud of him. Wow.
I'm proud of him. proud of him எழுதிக்கிங்க எழுதிக்கிங்க. இது மாதிரி பின்னாடியும் சில வார்த்தை வரப்போகுது ஆஃப். கனிஷ்கா 76. I am ready for that. சூப்பர். இதுக்கு எல்லாத்துக்கும் Ready for- தமிழ்ல புரியுது இல்லையா? எல்லாத்துக்கும் தமிழ்ல புரியுது இல்ல? Yes, புரியலன்னா sir. நான் அதுக்கு தயாரா இருக்கேன். நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன். எஸ் சூப்பர் சூப்பர். I am related to him. வா ரிலேட்டட் பண்ணட்டு. To him. நான் அவனோட சம்பந்தப்பட்டு இருக்கிறேன். நான் அவனுக்கு உறவுக்காரனாக இருக்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் அதை மியூட் பண்ணிக்கலாம். கனிஷ்கா 78. I am removed. I am removed to it. நோ ஆப்போசிட்ல வரும்ல. அதுக்கு நான் வந்து ஐ அம் ரிமூவ்டு டு இட்னா ஆப்போசிட்டா போயிடுது இல்ல. from it. வா ஐ ரிமூவ்ட் ஃப்ரம் இட். அதுல இருந்து Remove from it. நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன். I am renowned. 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 Okay, Renowned. 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 I am renowned to that. Renowned. No, renownedனா ஃபேமஸ்னு அர்த்தம். I am renowned for that. பாப்புலர், renowned, known எல்லாம் ஒரே மீனிங் தான். Renowned for that. For that, sir. அதுக்கு பேர் பண்ணும் for that. For that, I am renowned for that. renownedனா ஃபேமஸ், பாப்புலர்னு தெரியணும். எல்லா வார்த்தையும் ஒண்ணா போட்டுங்க. இத நோட்ஸ் எடுத்துங்க. renowned is equal I to am resistant. இது வந்து பாத்தீங்களா ரெசிஸ்டன்ட் அலர்ஜி மாதிரி தான். கரெக்டா பாருங்க வந்துடும், இந்த வார்த்தை வந்துடும். அலர்ஜி மாதிரி தான். எனக்கு அது ஒத்துக்காது. எனக்கு I am resistant about that, sir. ரெசிஸ்டன்ட் எனக்கு அது ஒத்துக்காது. எனக்கு அது ஒத்துக்காது. எனக்கு அது ஒத்துக்காது. I am resistant to that. வெரி குட். ஐ எம் அலர்ஜி டு தட். பாருங்க நல்லா பாருங்க, நோட் பண்ணி அப்படியே அந்த குரூப் வேர்ட பக்கத்துலயே எழுதிக்கிங்க. பின்னாடி பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே ரிலேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்னொரு வார்த்தையை ரிலேட் பண்ணீங்கன்னா ஞாபகம் வந்துடும் ஈஸியா. ஓ வா அப்படி இல்லை. நோன்னா ரினோன்டுனாரு, ரினோன்னா ஃபேமஸ்னாரு, ஃபேமஸ்னா பாப்புலர்னாரு, இந்த பாப்புலரோட ஆப்போசிட் நொட்டோரியஸ்னாரு. வா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் வரும். அப்ப பாருங்க, I am இதனால அது பிடிச்சி ஞாபகம் வச்சுக்குவீங்க, அதனால இதை ஞாபகம் வச்சுக்குவீங்க. எஸ் சூப்பர். எஸ் ராமன் 81. I am responsible for that. for the act. For the act, sir. I am responsible for the act. சூப்பர் சூப்பர். இது மாதிரி ஒன்று ரெண்டு பின்னாடி இதே மாதிரி உணர்வுகளோட வரும். அந்த ஃபீலிங்கை கரெக்டா பிடிச்சிங்கன்னா வந்துடும். I am sad to it. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாப்பி வந்து சொன்னமே, ஹாப்பி பஸ் சேட் வரும்னு சொன்னமே. ஹாப்பி பாருங்க, நோட்ஸ் பாருங்க. Happy. I am sad I at am it. sad for it. I am sad for it. At it. நீங்க ஹாப்பிய பாருங்க கனிஷ்கா. நீங்க எழுதிருக்கீங்க, நோட்ஸ் எழுதிருக்கீங்க. அப்ப சொன்ன சேட் வரப்போகுதுன்னு சொன்னேன். அங்கேயே நோட் பண்ணிக்கலாம். அங்க அப்புறம் இங்க வந்து இது நோட் பண்ணி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். I didn't write. அவங்க எழுதுனாங்க கனிஷ்கா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சேட் வரப்போகுதுன்னு சொன்னேன். I am happy in it. இல்ல இல்ல அது தப்பா எழுதிட்டீங்களா? ஏன்னா இன்னெல்லாம் சொல்லி அட்டெல்லாம் சொன்னீங்க, இது கிடையாதுன்னு சொன்னேன். I am sad from it, sir. I am sad about About it. I am sad about it. எழுதிருக்கீங்களா கனிஷ்கா ஹாப்பி அபவுட்? yes sir. ஏன் அதை இப்ப கண்டுபிடிக்க முடியலையா? இப்பதான் முடியுதா? என்னங்க நீங்க எழுதுறது எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது. ஹாப்பி அபவுட் இட், சேட் அபவுட் இட். ஸ்லோவானாலும் பரவாயில்ல, எழுதிக்கிங்க, கேட்டகரைஸ் பண்ணிக்க, குரூப் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸியா போயிடும். இதனால அதை ஞாபகம் வச்சுக்கலாம், அதனால இதை ஞாபகம் வச்சுக்கலாம். Happy about it. Sad about it. I am sensitive. சூப்பர் வேர்டு வருது பாருங்க. I am sensitive. That's that. Sensitiveங்கிறது அவ்வளவு அருமையான வார்த்தை. Sensitive in I'm that, sir. sensitive to that. To that. உணர்வு To that. ரொம்ப உணர்வுபூர்வமா அணுகிற அந்த உணர்வு தான் சென்சிட்டிவ். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. I am separated from them. Wow, I am separated from them. I'm separated ரிமூவ் from வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே குரூப்ல போட்டுங்க. அந்த குரூப்ல போட்டு பாருங்க. ரிமூவ்டு செப்பரேட்டட். நச்சுன்னு வந்துச்சு பாருங்க. ரிமூவ்டு செப்பரேட்டட். I'm serious about it, sir. I'm serious about it. Wow, I am concerned பாருங்க about it. worried, concerned அப்படிலாம் சொல்றப்ப சீரியஸா அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு இது. I am shocked.
I'm shocked at his words. I'm shocked from his word. இல்ல 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 I'm அடுத்து shocked at his word. பை ஹிஸ் வேர்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க பை வரலாம் இந்த இடத்துல எல்லாம் பாசிவ் வாய்ஸா கூட கன்வெர்ட் பண்ணலாம் அதை இது வந்து Okay, sir. verb ஆ இருக்குன்னா ஏன்னா sir, நீங்க we பை ரெண்டு shocked பேர் அட்டு வந்து நல்ல வார்த்தை இது ஆக்டிவ் by வாய்ஸ்னா his word, at his word. ஆனா பாசிவ் வாய்ஸ்னா பை கனிஷ்கா இது புரியுதா பாருங்க இது ஆக்டிவ் வாய்ஸ்னா அட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னா ஆம் த மெயின் வெர்பு இது வந்து அட்ஜெக்டிவ் அப்ப அட்டு போட்டுடலாம் டெக்னிக்கலா இந்த சார்ட்ல அது அட்டு தான் வரும் பாசிவ் வாய்ஸ் நான் சொல்லி இது வந்து இது சப்போர்ட்டிங் வெர்பு இது மெயின் வெர்பா மாத்திரன்னா ஸ்ட்ரக்சர் நம்பர் 13 பை வரும் கனிஷ்கா இது புரியுதா புரியுது sir. Wi-Fi. ராமன் சாருக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைச்சேன் எனக்கு அவர் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாரு Yes, சப்போர்ட்டிங் sir. நம்பர் 13 ஸ்ட்ரக்சர் நம்பர் 13 இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 1ன்னா அட்டு ஸ்ட்ரக்சர் நம்பர் 13னாக்க பை அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளானது சோ Yes, sir. Yes, sir. by வந்துனாவே அது passive voice வரும் சார். ஆக்சுவலி எனக்கு தெரியுங்க. புரியுது அப்ப passive voice வந்து by வரும் சார். ஆக்சுவலி அந்த போடணும் மெயின் வெர்பா போடணும் அப்ப 13 நீங்க போடுறீங்கன்னா ஆனா இது வந்து அட்ஜெக்டிவ் காலத்துல இருக்கு பாத்தீங்களா அட்ஜெக்டிவ் தான் நம்ம எடுக்கிறோம் Okay, sir. செவ்வாய்க்கிழமை தான் எடுக்க போறோம் சார் அதான் சார் அந்த adjective pronoun நீங்க இந்த 5 verb சொன்னீங்களா சார்? அந்த 5மே அதுக்கப்புறம் நீங்க 6 7 அந்த pronoun adjective என்னமோ அதெல்லாம் சார் அருமையா சொன்னாரு பாரு பாருங்க 7 தான் அது வா 7 ஓகே ஓகே சார். அந்த 6 7 8 தான் தெரியாது சார் என்னன்னு எது இப்போ வரும் 7 தான் இந்த காலமே 7 தான் இந்த காலமே 7 தான் அந்த ஷாக்டு என்ன தெரியுங்களா ஐ எம் ஷாக்டு பாசிவ் வாய்ஸ் பை போட்டீங்கன்னா வர்றது கட் பண்ணிடலாமா பைய இப்ப கட் பண்ணிடுவோம் அந்த பை போட்டீங்கன்னா ஐ எம் ஷாக்டு அட் ஹிஸ் வேர்ட் V3 ல வந்துரும் கனிஷ்கா தெரியுதா ஷாக் எஸ் சார் V3 ல வந்துருங்க ஷாக்கி ஷாக்ஸ் அந்த 3 ஆனா அட்டு போட்டாக்கா 7 ல வரும் 7 ல வரும் பார்க்கலாமா இப்ப குயிக்கா பாத்துருவோம் ஷாக் ஷாக்டு ரைட் அப்புறம் வர ஷாக் இருக்கு இந்த ரெண்டாவது ஷாக்டும் மூணாவது ஷாக்டும் வேற shocking shocks. அதுக்கப்புறம் ஷாக்கிங் ஷாக்ஸ் 6 நவுன் வந்து பெரிய ஷாக் ஆயிடுச்சுப்பா பெரிய ஷாக் ஆயிடுச்சு வார்த்தையில ஷாக் ஆயிட்டேன் ஷாக் எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு இங்க பாருங்க நம்பர் 7 ஷாக் இது வந்து adjective சார் இதுதான் adjective 7 தான் நல்லா பாத்துங்க ஷாக்டு பர்சன் இந்த அதிர்ச்சி அடைந்த மனிதன் இங்க பாருங்க அதிர்ச்சி அடைகிறேன் இப்ப ஷாக் நம்ம இன்னொரு கிட்ட சொல்லும்போது இப்ப பாருங்க 1 நான் தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு புரியும் 2 3 4 5 சார் 6 வந்து நவுன் சார் அவரோட பேச்சு 7 வந்து adjective அப்படின்னு தானே சார் சொல்றாங்க ஐ ஷாக் நான் போடுறேன் நான் இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியம் போட்டா வந்துரும் உங்களுக்கு சார் அது 8 வந்து என்ன சார் வருங்க 6 7 8 6 வந்து போடுறேன் இது வந்து என்ன சார் ஆக்சுவலி இது 6 வந்து நவுன் இது adjective 7 வந்து 8 வந்து என்ன சார் shockingly adverb adverb ஷாக்கிங்னா அதிர்ச்சி அடையத்தக்க வகையில் he told it shockingly அதிர்ச்சி அடையத்தக்க வகையில் அவன் சொன்னான் அவன் அதிர்ச்சி அடையத்தக்க வகையில் சொன்னான் இப்ப பாருங்க I was shocked நான் அதிர்ச்சி அடைந்தேன் நல்லா பாருங்க நான் அதிர்ச்சி அடைந்தேன் இங்க பாருங்க I shocked him தமிழ்ல என்ன பாருங்க ராமன் அழகா சொல்லுங்க அதிர்ச்சி அடைகிறேன் வாக்கியமா சொல்றேன் புரிஞ்சுக்கணும் I shock himனா யாருக்கு என்ன பண்றான் சார் I shock him சார் I shock him நான் அவனை அதிர்ச்சி அடைய செய்கிறேன் நான் அவனை அதிர்ச்சி அடைய செய்கிறேன் இப்ப சொல்ற பாருங்க கர்சரை பாருங்க அதிர்ச்சி அடைய செய்கிறேன்
அதிர்ச்சி அடைய செய்தேன். செய்தேன், அதிர்ச்சி அடைய செய்திருந்தேன். செய்து அதிர்ச்சி அடைய செய்து 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 அதிர்ச்சி அடைய செய்து கொண்டு அதிர்ச்சி அடைய செய்து கொண்டு செய்து அதிர்ச்சி கொண்டு அடைய செய்கிறான். செய்கிறான் செய்கிறான் செய்கிறான். அடைந்தான். அதிர்ச்சி நல்லா பாருங்க. அதிர்ச்சி அதிர்ச்சி அடைதல். அதிர்ச்சி அடைதல் அதிர்ச்சி பாருங்க. அதிர்ச்சி அடைந்த இங்க பாருங்க. அதிர்ச்சி அடைந்த அதிர்ச்சி அடைகின்ற அதிர்ச்சி